Hello and welcome to Food for Baby to Granny சேனல். இந்த சேனலில் நம்ம சிறு குழந்தைகள் 6 மாதம் நிரம்பிய குழந்தைகள்லேருந்து வயதான முதியவர்கள் 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமான உணவுகளை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வயதுக்கும் ஏற்ற மாதிரியான உணவுகளை எப்படி வழங்குவது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்கு தான் இந்த சேனலை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். 6 மாத குழந்தைகளுக்கு எடுத்த உடனே சத்து மாவு என்கிற பெயரில் எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா வழங்குவது சரியில்லை. அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, இதமாக எளிதாக செரிக்கக்கூடிய உணவுகளை முதல்ல தயார் பண்ணுறோம். அதன் பிறகு ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது 6 மாத குழந்தைகளுக்கான ஒரு கஞ்சி. அதுக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறோம். அதை நம்ம வாசனை வர அளவுக்கு வறுக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் வறுத்த உடனே வாசனை வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். அடுத்தது அதே அடுப்பில் பாத்திரத்தை வச்சு 1/4 கப்பு புழுங்கல் அரிசி தான் போட்டிருக்கோம். நம்ம இந்த அரிசியையும் வறுக்கிறோம். இந்த அரிசி வறுக்கிற டெக்ஸ்சர் ரொம்ப முக்கியமானது. அரிசி இப்படி வறுத்துக்கிட்டே இருக்கிறோம். வறுக்கும்போது அது பொரிஞ்சு வரணும். அதே சமயத்தில் ப்ரௌன் கலர் ஆகிடக்கூடாது. அந்த மாதிரியாக நம்ம வறுத்துக்கிட்டே வரணும். நீங்கள் அந்த கடைசியில் வறுத்து முடியும் போது அதை பாருங்கள், அந்த டெக்ஸ்சருக்கு நீங்கள் கொண்டு வரணும். அதை ப்ரௌன் ஆகாமல் ஒயிட்டாக இருக்குது. அதே சமயம் எல்லாமே பொரிஞ்சு வந்திருக்குது. இப்போ இதையும் நல்லா ஆற வச்சுக்கிறோம். ஆற வச்சு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும். அந்த பவுடரில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போடுறோம். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி விடுறோம். முக்கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு அதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சதுக்கப்புறமா இதை எப்படி நம்ம ஒரு கஞ்சின்னா ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு ஸ்பூனில் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கஞ்சியாக நம்ம காய்ச்ச போகிறோம். இதில் அடுப்பில் வச்சு காய்ச்சறதை பாருங்கள். காய்ச்சிக்கிட்டே வரும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக திக்னஸ் கொடுக்கும். அது எப்படி திக்னஸ் ஆகுது, நம்ம எந்த ஸ்டேஜில் அதை இறக்குனா கரெக்டாக இருக்குங்கிறத பார்க்கணும். இதில் ஒரு துளி உப்பு நம்ம சேர்த்துக்கிடணும். குழந்தைக்கு எல்லா சுவையையும் நம்ம அறிமுகப்படுத்தணும். அதனால் ஒரு துளி, ஒரு சிட்டிகையை விட குறைவான அளவுக்கு உப்பு இதில் சேர்த்து தான் நான் காய்ச்சிக்கிட்ருக்கேன். அது மாதிரி நீங்களும் ஒரு துளி அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கிண்டிக்கிட்டே வாங்க. இது இந்த குழந்தைக்கு 6 மாதம் முடிந்த குழந்தைக்கு இது போதுமானதாக இருக்கும். சில நாட்கள் ஆன உடனே இதனுடைய அளவை நம்ம கூட்டிக்கலாம். வேறு இணை உணவுகள் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் அடுத்து வர வீடியோக்களில் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஓரளவு திக்காயிருச்சு. அது இப்போ இதை ஒரு சின்ன பவுலில் மாற்றி குழந்தைக்கு கொடுங்க. முதல் உணவை இதை கொடுக்கலாம். இது ரொம்ப எளிமையான உணவு, எளிதில் ஜீரணம் அடையக்கூடிய உணவு. இதை கொடுங்க. அடுத்து இப்படி ஒன்றா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கிட்டே போகலாம். சத்து மாவுகள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு இன்னும் 1 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சத்து மாவு வேணும்னா அதையும் கொடுக்கலாம்.